பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள் இலவச வேட்டி சேலை. அமைச்சர் காந்தி திட்டவட்டம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரிசி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தமிழக அரசு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் இலவச வேட்டி சேலை வழங்குவது வழக்கம். இந்த ஆண்டு இந்த திட்டத்துக்காக தமிழக அரசு ரூபாய் 488 கோடி ஒதுக்கியுள்ளது. மாநில அளவில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் 17,455 தறிகளில் 1,26 வேஷ்டிகள், 21,389 தறிகளில் 99,56 சேலைகள் உற்பத்தி செய்ய தமிழக அரசு ஆர்டர் வழங்கியுள்ளது. இந்நிலையில் 2,19 கோடி அரிசி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பச்சரிசி, சர்க்கரை, 1000 ரூபாய் ரொக்கம் ஆகியவை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் கடந்த 9ஆம் தேதி தொடங்கி வைத்தார். அன்றிலிருந்து கடந்த 14ஆம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. ஆனால் இத்துடன் வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை பெரும்பாலான ரேஷன் கடைகளில் வழங்கப்படவில்லை. இது தொடர்பாக நடந்து முடிந்த சட்டசபை கூட்டத்திலும் உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினார்கள். பொங்கல் முடிந்த பிறகும் சில ரேஷன் கடைகள் தவிர பெரும்பாலான கடைகளில் இதுவரை இலவச வேட்டி சேலை வழங்கப்படவில்லை. இதனால் இலவச வேட்டி சேலை கிடைக்குமா கிடைக்காதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது குறித்து கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி கூறுகையில், கைத்தறித்துறை மூலம் தயாரிக்கப்படும் இலவச வேட்டி சேலைகள் வருவாய்த்துறையிடம் ஒப்படைக்கப்படும். வருவாய்த்துறையினர் கூட்டுறவு சங்கங்களிடம் ஒப்படைத்து ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான இலவச சேலைகள், வேட்டி ஆகியவை 70% முடிந்து வருவாய்த்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. வரும் பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு முன்பு 100% பணிகளும் முடிந்து பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்.